அதை விட அவர்கள் ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இப்ப நம்ம எல்லா மதங்களும் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அந்த மத குருமார்கள் இருக்காங்க இல்லையா, மத குருமார்கள்ட்ட தான் பொசிஷன் வச்சிருப்பாங்க. எல்லா ரெக்கார்டு எல்லாமே யார் கையில இருக்குங்க? புடி அவங்க கையில தான் இருக்கும். அதுல உள்ள நம்ம இஸ்லாத்துல யார் கையில இருக்கு? அஜர்த்து கையில இருக்கு. அவர் பேசிமாம் சம்பளம் ரூபாயின்னு போயிட்டு இருக்கேன். பள்ளிவாசல் அவர் கையில இருக்குமா? வரவசல் அவரா பாப்பாரு, லாவன் எடுத்து அவரா எடுத்துக்கிடுவாரு. எந்த பள்ளியில நீங்க பார்க்க முடியாது. எந்த பள்ளிவாசலாக இருந்தாலும் அதுல மத குருடைய வேலை என்ன? தொழுகை நடத்திட்டு போய்கிட்டு இருக்க வேண்டியதான். கத்தம் போத பாத்தியாவத கூட போயிட்டு இருக்க வேண்டியதான். இவ்வளவுதான் நமக்கு பள்ளிவாசல்ல உள்ள பிடி. கிறிஸ்தவ மார்க்கத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அங்க மக்களுக்கு அதிகாரம் கிடையாது, சபைகளுக்கு தான் அதிகாரம். சபையை நடத்துறது யார்? மத குருமார்கள். அதனுடைய வருமானம் அவர்களுக்கு தான். அதான் பங்கு தந்தைங்கிறாங்க. பங்கு வாங்கிக்கிறது. பங்கு தந்தைன்னு பேர் வச்சுக்க காரணம் என்னது? பங்கு தான் மேட்ரு. அப்ப அதுல இருந்து கல்யாணத்துக்கு வாங்குற கட்டணம், அதுக்கு வாங்குற கட்டணம், வெளிநாட்டு நிதி எல்லாமே யார் கையில இருக்கும் என்று கேட்டால் அந்த தலைமையின் கையில இருக்கிறது. அப்படிங்கும் போது அதை வளர்ப்பதற்கு உழைப்பாங்களா இல்லையா? அதிகமா வளர்ந்து அதிக வருமானம் தானங்க. இஸ்லாம் மார்க்கத்தை அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லுவது நம்முடைய வேலை அப்படின்னு அதையே இழுத்து போட்டுக்கொண்டு அதையே ஒரு வேலையா நாம் செய்ய மாட்டோம். ஆனா மிஷனரிகள் என்ன செய்கிறார்கள்? அதுல ஒரு 10,000 பேர் உள்ள சர்ச்சில் வருமானம் வருதுன்னா 20,000 மாறினா 2 மடங்கு அவருக்கு கிடைக்கும். 30,000 மாறினா 3 மடங்கு அவருக்கு கிடைக்கும். கல்யாண கர்மாதி அடக்கம் பண்ற ஒருத்தன் அடக்கம் பண்றா இருந்தா கூட அந்த சர்ச்சுடைய தலைவர் அவர் மறுத்துனா அடக்கம் செய்ய முடியாது. சுடுகாடு கல்லறை அவர் கையில, வழிபாடு அவர் கையில, கல்யாணங்களை பதிவு செய்ய அவர் கையில, அதனுடைய வரவுசல் அவர் கையில. மக்கள் அவர் கீழே இருக்கிறார்கள். உலக அளவில் எடுத்துக்கொண்டாலும் ஒரு பாப்பாண்டவர் கையில் இருப்பார்கள். உலக அளவில் எடுத்துக்கொண்டாலும் மத குருமார் கையில் நிர்வாகம் இருக்கும் பொழுது மத குருமார்களுக்கு ஆதாயம் இருக்கிற காரணத்தினால் வளர்ச்சிக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க நினைக்கிறாங்க இப்படி கோடி கோடி அள்ளி கொட்டுறோம், பல வேலைகளை செஞ்சு இழுக்க பார்க்கிறோம், ரூபாயை கொடுத்து பார்க்கிறோம், கல்வி கொடுத்து பார்க்கிறோம், மருத்துவம் கொடுத்து பார்க்கிறோம், தொண்டுங்கிறோம், மண்டுங்கிறோம், என்னதான் செய்யறாங்க, என்னென்னமோ பண்ணி பார்க்கிறோம், வரமாட்டேங்கிறாங்க. சும்மா சேர்ல உள்ள சாதாரண மக்களை வேண்டா கூட்டிட்டு வர முடியுது. பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை உண்டாக்க முடிய மாட்டேங்கிறது. கொள்கையை சொல்லி சிறப்பை சொல்லி கூப்பிட முடியல. அவன் என்ன சொல்றது? நீ எங்கள்கிட்ட வர்றியா, உனக்கு காலேஜில் நடந்துருவோம், நீ எங்கள்கிட்ட சேர்றியா, உனக்கு மருத்துவ இலவசமா பார்ப்போம். இப்படிதான் ஆள் பிடிக்க முடிகிறது. அவங்களுக்கு தெரியுது மனசாட்சிக்கு நம்ம எல்லாம் இப்படி பண்றோம்னு. அவன் ஆச்சரியப்படுறான். இவங்க ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. முஸ்லிம்கள்ல பிரச்சாரம் செய்வதற்குன்னு ஒரு நெட்வொர்க் கிடையாது. நம்மள ஆர்வம் உள்ள சில பேர் அடுத்தவங்களுக்கு சொல்லுகிறோமே தவிர அந்த ரேஞ்சில் போய் கொண்டிருக்கிறோம். அங்கெல்லாம் ஏக்கர் கணக்கில் இருக்குது. அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய அவன் ஒப்பிட்டு பார்க்கறான். இவ்வளவு பிரயத்தனம் பண்ணி பிரச்சாரம் செய்கிறோம், வளர மாட்டேங்கிறது, ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவன் பாட்டு அவங்களே பார்த்துட்டு இருக்கிறான். வர்றத பத்தி வந்தாலும் எனக்கு கவலை இல்லை, வராட்டாலும் கவலை இல்லை. தவிர சில பேர் கத்துறாங்க, இவ்வளவுதானே தவிர பெரிய அளவுல என்ன இல்லை, தாவா பணிகள் நடப்பது இல்லை. எப்படி வளருது? ஒன்றும் செய்யாம வளருதடா. ஆச்சரியமா இருக்காங்க. இப்ப உலகம் பூரா இஸ்லாமிய தாவா இதான் நடந்துட்டு இருக்குதுங்கிறீங்களா? பிற மக்களுடைய தாவாவோடு ஒப்பிட்டு பார்த்தால் ஒரு தூசியோட சொல்லல, கடுகை விட கம்மி. அவ்வளவு குறைந்த அளவில் தான் நம்முடைய பணிகள்லாம் இருக்கிறது. இப்ப இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்க ஆச்சரியம் படுறாங்க, விருப்பம் அடைகிறாங்க. இதான் காரணம்.